This sermon, Things That Ought to Be, was delivered on Sunday evening, December 5th, 1965 at the First Assembly of God in Rialto, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா ரியால்டோவில் உள்ள முதலாம் தேவனுடைய சபையிலே திங்ஸ் தட் ஆர் டு பி, இனி வரப்போகும் காரியங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். And when a child of God, when that predestinated, that's a bad word to use, but it's God's Bible. The foreknowledge of God could predestinate, make everything work to. ஒரு தேவனுடைய பிள்ளை முன்குறிக்கப்பட்டிருக்கும் போது அது உபயோகப்படுத்துவதற்கு ஒரு மோசமான வார்த்தையாயிருக்கிறது. ஆனாலும் அது தேவனுடையதாயிருக்கிறது. இங்கே தேவனுடைய வேதாகம் இருக்கிறது. தேவனுடைய முன்னறிவானது அவருடைய மகிமைக்கென்று கிரியை செய்யும்படிக்கு ஒவ்வொரு காரியத்தையும் முன்குறிக்க முடியும். When that predestinated seed that you was to be, and God calls you, and that little eagle of a seed in there heard the word of God, it will build on top one word, on top the other, on top the other, on top the other, and it will not mix with any creed. நீங்கள் அந்த முன்குறிக்கப்பட்ட வித்தாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கும் போது அங்கே உங்களுக்குள்ளாக ஒரு சிறு கழுகின் வித்தானது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுவே ஒன்றன் மீது ஒன்றாக, ஒரு வார்த்தையின் மீது ஒன்றாக, ஒன்றன் மீது ஒன்றாக, ஒன்றன் மீது ஒன்றாக கட்டும். அது எந்த கோட்பாடோடும் கலவாது. Notice in these gates every day they should eat new kosher, and there would be no leaven found among them through the 7 days. Is that right? கவனியுங்கள், இந்த வாசல்களில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிய அப்பத்தை புசிக்க வேண்டும். 7 நாட்கள் அளவும் அவர்களுக்கு மத்தியில் புளித்த மாவு காணப்படக்கூடாது. அது சரிதானே? The 7 church ages then. No unleavened, no creed, no nothing added. It has to be absolutely unleavened bread. No leaven shall be found among you at all. ஆகையால் 7 சபை காலங்களிலும் எந்த புளிப்பும் எந்த கோட்பாடும் எதுவுமே சேர்க்கப்படக்கூடாது. அது முற்றிலுமான புளிப்பில்லாத அப்பமா இருக்க வேண்டும். உங்களுக்கு மத்தியில் புளிப்பே காணப்படக்கூடாது. Just a leaven, the word itself. That's the only, that word is God, and God was made flesh in the person of Jesus Christ, which that is the gate. வெறுமன புளித்த மாவல்ல, வார்த்தை மாத்திரமே. அது மாத்திரமே காணப்பட வேண்டும். வார்த்தை தேவனாயிருக்கிறது. தேவன் வாசலாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் நபருக்குள் மாம்சமானார். There's a gate I meet you into worship when you follow the commandments of God. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றும் போது நான் உங்களை சந்திக்கிற வாசல் அதுவே ஆகும். Therefore, if you've tonight just come and said, I offer Jesus Christ my life, and you've never received the Holy Ghost, come into it. You must do it. You must grow into it. ஆகையால் இன்றிரவு நீங்கள் வந்து நான் என் ஜீவியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று கூறுவீர்களேயானால் நலமாயிருக்கும். நீங்கள் ஒருபோதும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதில் வளர வேண்டும். Ask God to pile a word on top of word like that until you become the full statue of a son of God or a daughter of God. நீங்கள் ஒரு தேவகுமாரன் அல்லது ஒரு தேவனுடைய குமாரத்தி என்ற பரிபூர்ண வளர்ச்சியை அடையும் வரையில் வார்த்தையின் மேல் வார்த்தையை அடுக்கி வைக்கும்படி தேவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். Taking the things of the world. 1 John says, if you love the world or the things of the world, it's because the love of God's not even in you. You've been deceived. உலகத்தின் காரியங்களை எடுத்து போடுவீர்களா? 1 யோவான், நீங்கள் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் அதற்கு காரணம் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளாக இல்லை என்று கூறுகிறது. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You got the love of the world there, and it's deceived you. The devil has been piling things onto there and showing, see, you cannot take one word of God out of the Bible. நீங்கள் உலகத்தின் அன்பை பெற்றிருப்பீர்களேயானால் அது உங்களை வஞ்சித்து விட்டது என்பதே ஆகும். பிசாசு அங்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் காண்பித்து அதன் மூலம் உங்களை இழுத்துக் கொண்டான். புரிகின்றதா? ஆகையால் உங்களால் வேதாகமத்திலிருந்து ஒரு தேவனுடைய வார்த்தையும் எடுத்து போட முடியாது. What caused the first sin? Not by just a big point blank lie, but because Eve misconstrued. The devil did to her one word. One word broke the chain. And refused to take one word. That was the beginning of the Bible. முதல் பாவத்திற்கு காரணம் என்ன? ஒரு பெரிய பொய்யை கூறினதன் மூலமாக அல்ல, ஆனால் ஏவாள் ஒரு வார்த்தைக்கு தவறாக அர்த்தம் கொண்டதால் பிசாசு அவளுக்கு தவறாக அர்த்தம் உரைத்தான். ஒரு வார்த்தையே சங்கிலியை முறித்தது. ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அதுவே வேதாகமத்தின் ஆரம்பமாயிருந்தது.
Jesus came in the center of the Bible. He said, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. That's the entire word of God. இயேசுவானவர் வேதாகமத்தின் மத்தியில் வந்தார். அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான் என்றார். அது முழு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. You believe that's a revelation of him? The entire word of God. நீங்கள் அவரை குறித்த அந்த வெளிப்பாட்டை விசுவாசிக்கிறீர்களா? முழு தேவனுடைய வார்த்தை. Then in Revelations 22, Jesus came to John on the Isle of Patmos, and Jesus has sent my angel to testify of these things. See? அதன் பின்னர் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் பத்மு தீவில் இருந்த யோவானிடத்தில் இயேசுவானவர் வந்தார். அப்பொழுது இயேசுவாகிய நான் இந்த காரியங்களை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு என் தூதரை அனுப்பியிருக்கிறேன் என்றார். புரிகின்றதா? Whosoever shall take one word out of this or add one word to it, I'll take his part from the book of life. இந்த புத்தகத்திலிருந்து ஒருவன் ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் நான் ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய பங்கை எடுத்து போடுவேன். Not to say, well, I believe Jesus Christ, Son of God. That's all right. Then add the rest of it to it. வெறுமனே நான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று கூறுவதல்ல. அது சரிதான். அப்படியானால் ஏன் அதனோடு மற்றவர்களை கூட்டிக் கொள்ளக்கூடாது? You say, I've been justified. I give my hand to the minister. I believe in Jesus Christ. Then you've got to be born again. You must be filled with the Holy Ghost. நீங்களோ நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஊழியருக்கு என்னுடைய கரத்தை கொடுத்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்கிறேன் என்கின்றீர்கள். அப்படியானால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். Just keep adding on as you keep on going. You're growing into the stature of a son and daughter of God. புரிகின்றதா? அப்படியே தொடர்ந்து வளர்ந்து கொண்டே நீங்கள் வளர்ந்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் ஒரு தேவகுமாரனின் வளர்ச்சிக்குள்ளாக, ஒரு தேவகுமாரத்தின் வளர்ச்சிக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். என்னே God able to prepare us and to give to us that crave in our life that we want to see something. தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணவும் நாம் ஏதோ ஒன்றை காண வேண்டும் என்ற வாஞ்சையை நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். How many in here wants more of God? That's why it goes to show there's more for you. See, you're craving it. இங்குள்ள எத்தனை பேர் தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஏன்? அது அங்கே உங்களுக்காக அதிகம் வைக்கப்பட்டுள்ளது என்பதை காண்பிக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் அதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். Your little birth pains are coming on. See, you need more so that we can be happy and free and perfect. We got to be. உங்களுடைய சிறு பிரசவ வேதனை உண்டாகிக் கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சுயாதீனமாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கும்படியாக உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். Like the little germ of life being in the bosom of God, just like the germ of life is in the bosom of the mother. ஜீவனின் உயிரணு தாயின் மடியில் உள்ளது போன்று அந்த சிறு ஜீவனின் உயிரணுவானது தேவனுடைய மடியில் உள்ளது. God's growing and gone to prepare the place for us, the eternal place with himself, not a place where there's a pest house, a dying, sin, adultery and filth of the world here. தேவன் வளர்ச்சியடைய செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்காக ஒரு இடத்தை, அவரோடு இருக்கும்படியான நித்திய இடத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். ஒரு தொற்றுநோய் மருத்துவமனை வீடு இருக்கும் இடத்தில் அல்ல, மரித்துக் கொண்டும் பாவமும் விபச்சாரமும் உலகத்தின் அசுத்தமும் உள்ள இடத்தில் அல்ல. If your mind's on that, it shows it never has come in contact with God. Okay? You're worked up. You got a mental illusion. உங்களுடைய சிந்தனை அதன் மேல் இருந்தால் நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு இன்னும் வரவே இல்லை என்பதையே அது காண்பிக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீர்கள். நீங்கள் ஒரு மாயான தோற்றத்தையே பெற்றுக் கொண்டீர்கள். You just joined church and say, well, I belong to this, my mother belonged to that. That might have been all right in your mother's day, but we're living in another day. நீங்களோ சபையில் சேர்ந்து கொண்டு நான் இதை சேர்ந்தவன், என்னுடைய தாயார் அதை சேர்ந்தவள் என்கிறீர்கள். அது உன்னுடைய தாயாருடைய நாளில் சரியாயிருந்திருக்கலாம், ஆனால் நாம் மற்றொரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Wesley's message would have never, he just couldn't take Luther. Luther believed in justification, but Wesley had sanctification. வெஸ்லியினுடைய செய்தியானது, அதாவது அவரால் அப்படியே லூத்தருடையதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. லூதர் நீதிமானாக்கப்படுதலில் விசுவாசம் கொண்டிருந்தார், ஆனால் வெஸ்லி பரிசுத்தமாகுதலை உடையவராயிருந்தார். The Pentecostals come along, they couldn't take just justification, sanctification. It was time for the restoration of the gifts. Now we're going from that. See? பெந்தேகோஸ்தையினர் அதை தொடர்ந்து வந்தபோது அவர்களால் நீதிமானாக்கப்படுதலையும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய நேரமானது வரங்கள் திரும்ப அளிக்கப்படுவதற்கான நேரமாக இருந்தது. இப்பொழுது நாம் அதிலிருந்து சென்று கொண்டே இருக்கிறோம். புரிகின்றதா?
The three stages of the vine coming up. The first, it's a little blade, Luther, come up from the Reformation. All right, that was the stalk. திராட்சை செடியில் 3 கட்டங்கள் உண்டாகின்றன. முதலாவது, அது ஒரு சிறு முளையா இருக்கிறது. அது லூத்தர் சீர்திருத்த காலத்தில் தோன்றினார். சரி, அது தண்டாயிருந்தது. Watch nature. God and nature works in continuity because God is in nature. இயற்கையை கவனியுங்கள். தேவனும் இயற்கையும் இணைந்து கிரியை செய்கின்றனர். ஏனென்றால் தேவன் இயற்கையில் இருக்கிறார். புரிகின்றதா? The next come the tassel, the pollen, the Methodist age. Then come the Pentecostal. Oh my, just so perfect. See? Just like that grain of wheat looks like it's perfect grain of wheat. அடுத்து தோன்றுவது பட்டுக்குஞ்சம். அதற்கு அடுத்தது மகரந்த பொடி. அது மெத்தோடிஸ்ட் காலம். அதன் பின்னர் பெந்தேகோஸ்தேயினர் வருகின்றனர். ஓ என்னே, அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது. பாருங்கள், அது அப்படியே ஒரு கோதுமை மணியை போன்றே, அது பரிபூர்ண கோதுமை மணியை போன்றே காணப்படுகிறது. Open it up, there's no wheat there at all. It's a ship, a carrier of it. But that life is working on through. See? ஆனால் அதை திறந்து பாருங்கள், அங்கே கோதுமை மணியே இல்லாது இருக்கும். அது ஒரு பதராய், அதனை சுமக்கும் ஒரு பதராய் இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவன் அதனூடாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? Then back there in the Luther age, except Luther, that life come through, but it went and denominated out. The first thing it just become a denomination. Whose end is to be burned. லூத்தரின் காலத்தில் இருந்தவர்கள் லூத்தரை ஏற்றுக்கொண்டனர். அந்த ஜீவன் அதனூடாக வந்தது. ஆயினும் அது சென்று ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டது. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஸ்தாபனமாகிற போது அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவதாகும். புரிகின்றதா? The stalk dries up. It's just a carrier. அந்த தண்டு உலர்ந்து விடுகிறது. ஏனெனில் அது வெறுமன ஜீவனை சுமக்கும் ஒரு பொருளாயிருக்கிறது. Some of them still try to stay in the old carrier stalk, knowing nothing about God. They say, well, look, we're a leaf. We was a Luther. That's right, but look where it's at now. ஆனால் அவர்களில் சிலர் இன்னமும் தேவனை குறித்து ஒன்றுமே அறிந்திராமல் மரித்து போன அந்த பழைய ஜீவனை சுமந்த தண்டிலேயே தரித்திருக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு இலை, நாங்கள் லூதரன்களாய் இருக்கிறோம் என்கின்றனர். அது உண்மை. ஆனால் அது இப்போது எங்கே இருக்கிறது என்பதை நோக்கி பாருங்கள். புரிகின்றதா? We were a Methodist, and even we were a Pentecostal. But look at Pentecost, how cold and foreign it's getting. How everybody walking away. See? நாங்கள் மெத்தோடிஸ்டுகளாய் இருந்தோம் என்று கூறுகின்றனர். மேலும் நாங்கள் பெந்தேகோஸ்துகளாகவும் கூட இருந்தோம் என்று கூறுகின்றனர். ஆனால் பெந்தேகோஸ்துவை நோக்கி பாருங்கள், அது எவ்வாறு குளிர்ந்து போய் சம்பிரதாயமாய் கொண்டிருக்கிறது. எப்படியாய் அதிலிருந்து ஒவ்வொருவரும் விலகிக் கொண்டிருக்கின்றனர். பார்த்தீர்களா? What is it? It was a carrier of the real seed. See, always others was carried, but went denomination. If you say I'm Pentecost, that don't mean no more to God. If you said you was a Roman Catholic or a Jew or whatever you might be. அது என்னவாயிருக்கிறது? அது ஒரு உண்மையான வித்தினை சுமக்கும் பொருளாயிருந்தது. புரிகின்றதா? மற்ற இவை யாவுமே சுமப்பொருளாகவே இருந்தனர். ஆனால் ஸ்தாபனங்களுக்குள்ளாக சென்று விட்டனர். நீங்கள் நான் ஒரு பெந்தேகோஸ்தே என்று கூறுவீர்களேயானால் அது நீங்கள் ஒரு ரோமன் கத்தோலிக்கர் அல்லது ஒரு யூதர் அல்லது நீங்கள் யாராக இருக்கின்றீர்கள் என்று கூறுவதை பார்க்கிலும் மேலானதாக தேவனுக்கு பொருள்படுகிறதில்லை. You've got to be born. That life that comes through that carrier there. Don't stay in the stalk. Don't stay in the seed. Go right on out to the perfect part. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அந்த ஜீவன் அந்த சுமக்கும் தண்டினூடாக வருகிறது. அது தண்டிலேயே நின்று விடுகிறதில்லை. அது பதரிலேயே நின்று விடுகிறதில்லை. அது அந்த பரிபூர்ண பாகத்திற்குள் செல்கிறது. Now, remember, and every reformation we've had on all those Lutherans and so forth, in 3 years they organized. That's right. Every revival brought an organization in 3 years. இப்பொழுது நமக்கு உண்டாயிருந்த ஒவ்வொரு சீர்திருத்தமும் இந்த எல்லா லூத்தரன்கள் போன்றவைகளும் 3 வருடத்திற்குள்ளே அவைகள் ஸ்தாபனமாகிவிட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உண்மை. ஒவ்வொரு எழுப்புதலும் 3 வருடங்களில் ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு வந்தது. Think how long this been going on, 20-something years and no organization. Why? It's the seed coming forming under the husk like this. ஆனால் இது எவ்வளவு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். 20 வருடங்களாக ஸ்தாபனமே உண்டாகாமல் இருக்கிறது. ஏன்? அது வித்து இந்த விதமாக பதருக்குள் உருவாகிறதா இருக்கிறது. Laying out now, it's got to lay in the presence of the sun to ripen into the glorious grain like the one that went into the first. அது சூரிய வெளிச்சத்தில் கிடத்தப்பட்டு பூமிக்கடியில் சென்ற அந்த ஒன்றை போன்ற மகிமையுள்ள கோதுமை மணியாக முதிர்ச்சி அடைய வேண்டும். The real church that went down first is coming right back up to this stalk to come out another church. When the combine comes to pick it up. முதலில் பூமிக்கடியில் சென்ற அந்த உண்மையான சபையானது தண்டினூடாக வந்து மற்றொரு சபையாய் உள்ளது. போரடிக்கும் அறுவடை எந்திரம் அதை எடுத்துக்கொள்ள வருகிறது. The life that went down in Luther, the life that went down in the Methodist, the life that went down in the Pentecostal will come into the grain. It'll all go right into the grain and go out.
forming the perfect body of Jesus Christ. லூத்தருக்குள் சென்ற அந்த ஜீவனானது, மெத்தோடிஸ்டுக்குள் சென்ற அந்த ஜீவனானது, பெந்தேகோஸ்துக்குள் சென்ற அந்த ஜீவனானது கோதுமை மணிக்குள் வரும். அவை யாவுமே கோதுமை மணிக்குள்ளாக சென்று இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண சரீரமாகி வெளியே செல்கிறது. Just like the sun comes up in the morning, you can't look at no nature unless it testifies of God. You don't need even the Bible to know there's a God. சூரியன் காலையில் உதிப்பது போலவே ஆகும். இயற்கையானது தேவனை குறித்து சாட்சி பகர்வதை தவிர உங்களால் வேறொன்றையும் அதில் காண முடியாது. தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ள உங்களுக்கு வேதாகமம் கூட தேவைப்படாது. The little son born, a little weak baby, about 7 o'clock, starts off to school. 10 or 11 o'clock, it's out. இளம் சூரியன் ஒரு சிறு பலவீனமான குழந்தையாக பிறக்கிறது. சுமார் 7 மணிக்கு அது பள்ளிக்கு செல்கிறது. 10 அல்லது 11 மணிக்கு அது வெளியேறுகிறது. 12 o'clock, it's in its strength. 3 o'clock in the afternoon, it's getting old. 12 மணிக்கு அது அதனுடைய முழு பலத்தில் இருக்கிறது. பிற்பகல் 3 மணிக்கு அது வயோதிபமடைய துவங்குகிறது. 5 or 6 o'clock in the afternoon, she's getting stoop shouldered. பிற்பகல் 5 அல்லது 6 மணிக்கு அதனுடைய தோல் சரிய துவங்குகிறது. It dies. Is that the end of it? No. It resurrects again the next morning. Life, death, burial, resurrection. அப்பொழுது அது மரிக்கிறது. அதுதான் அதனுடைய முடிவா? இல்லை. அது அடுத்த நாள் காலையில் மீண்டும் உயிர்த்தெழுகிறது. ஜீவன், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். Look at the leaves come on the trees. It comes up a good fine leaf, brings out shade, puts out its fruit. The next first thing you know, autumn comes, strikes at death, runs right down into the root, into the ground again. மரங்களில் இலைகள் தோன்றுவதை கவனித்து பாருங்கள். அது ஒரு நல்ல அருமையான இலையாக மேலே தோன்றி நிழல் தந்து அதனுடைய கனியையும் தருகின்றது. அடுத்தபடியாக முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? இலையுதிர் காலம் வருகின்ற போது மரணம் அதை தாக்குகிறது. அப்பொழுது அம்மரத்தின் சத்து வேருக்குள்ளாக சென்று நிலத்திற்குள் மீண்டுமாக செல்கிறது. Is that the end of it? Next spring she comes right back again to testify. Oh, that's perpetual life. அதுவே அதனுடைய முடிவா இருக்கிறதா? அடுத்த வசந்த காலத்தில் அது சாட்சி பகர மீண்டும் மேலே வருகிறது. ஓஹோ, அது இடைவிடாத ஜீவனாயிருக்கிறதே. But brother, sister, we got eternal life. We got eternal life through this great one who came, that's gone, is able to prepare us a body. ஆனால் சகோதரனே, சகோதரியே, நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணக்கூடியவராய் அங்கு சென்றிருக்கிற இந்த மகத்தான ஒருவரினூடாக நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். And these growing pains we feel, like you women feel condemned with what you do, you men that hangs on to seminary doctrines and so forth, you all want to say, I recite this creed, I do this. நாம் அதிகரித்து வரும் இந்த வேதனைகளை உணரும் போது, ஸ்திரீகளாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கண்டிக்கப்பட்டு உணரும் போதும், புருஷர்களாகிய நீங்கள் வேத பாட கோட்பாடுகளையே சார்ந்து நீங்கள் யாவருமே நான் இந்த பிரமாணத்தை ஒப்பிக்கிறேன், நான் இதை செய்கிறேன் என்றே கூற விரும்புகின்றீர்கள். But there's something right down here when you see the eyes of the blind open, the deaf blind, all these things is promised. See the word preached in its power. ஆனால் உங்களுக்குள் ஏதோ ஒரு காரியம் உள்ளது. குருடரின் கண்கள் திறக்கப்படுவதையும் செவிடர் கேட்பதையும் நீங்கள் காண்கின்றீர்கள். இந்த எல்லா காரியங்களும் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. வார்த்தையானது அதனுடைய வல்லமையில் பிரசங்கிக்கப்படுவதை காண்கிறீர்கள். See a prostitute off the street meet a lady. See a drunkard come out there and be a real saint of God. See there's something life in there. வீதியில் இருக்கும் விபச்சாரி ஒரு நல்ல பெண்மணியாவதை காண்கிறீர்கள். பாருங்கள், அங்கிருந்த ஒரு குடிகாரன் ஒரு உண்மையான தேவனுடைய பரிசுத்தமானாக மாறுவதையும் காண்கிறீர்கள். என்னே புரிகின்றதா? அங்கே ஏதோ ஒரு ஜீவன் உள்ளது. And you begin to feel, well, maybe I oughtn't to do that. See what it is? It's something your body honors and needing. Come on, God's got the vitamins right in here for every bit of that body. நீங்கள் நான் அதை செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று உணரத் துவங்குகின்றீர்கள். ஆனால் பாருங்கள், அது என்னவாயிருக்கிறது என்றால், அது ஏதோ ஒரு காரியமாயிருக்கிறது. உங்களுடைய சரீரமானது ஒரு தேவைக்காக பசியடைகிறது. வாருங்கள், ஆனால் அந்த சரீரத்தின் ஒவ்வொரு அங்க துணுக்குகளுக்கும் இங்கே தேவன் சரியான ஊட்டச்சத்துக்களை வைத்துள்ளார். Jesus is going to prepare the place in the bosom of God. Yes, sir. A little germ, son of God, little son or daughter of God. இயேசு தேவனுடைய மடியில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமான சென்றிருக்கிறார். ஆமையா, ஒரு சிறு உயிரணு, தேவனுடைய குமாரன், சிறு தேவனுடைய குமாரன் அல்லது தேவனுடைய குமாரத்தி. Jesus only asked for one thing in his prayer to the Father. You know what that was? One thing after all of his sacrifice that he did here on earth, the life that he lived, the path that he walked, he asked for one thing, that where I am, they may be also. இயேசு தம்முடைய ஜெபத்தில் பிதாவினிடத்தில் ஒரு காரியத்திற்காக மாத்திரமே வேண்டிக் கொண்டார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் இங்கே பூமியின் மேல் அவருடைய எல்லா தியாகத்திற்கும் பிறகு
அவர் ஜீவித்த அந்த ஜீவியத்திற்கு பிறகு, அவர் நடந்த அந்த பாதைக்கு பிறகு ஒரு காரியத்தை கேட்டார். அவர், நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் கூட அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தையே கேட்டார். He asked for our fellowship. That's the only thing he asked the Father in the prayer. Your companionship forever. அவர் நம்முடைய ஐக்கியத்திற்காகவே வேண்டிக் கொண்டார். உங்களுடைய ஐக்கிய உறவு என்னென்றைக்குமா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அந்த காரியத்தை மாத்திரமே ஜெபத்தில் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். If you want to read this in St. John 17 and 24th verse. நீங்கள் இதை வாசிக்க விரும்பினால் பரிசுத்த யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். Then how much should we desire him? If he desire, now listen, if you really are born of the Spirit of God, that means everything to you. See? அப்படியானால் நாம் அவரை எவ்வளவாக வாஞ்சிக்க வேண்டும்? இப்பொழுது கவனியுங்கள். நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய ஆவியில் பிறந்திருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு எல்லாமாயிருக்கும். புரிகின்றதா? It ain't some book of rules. You don't live by any laws and so forth. You live by the grace of God, the Spirit of God. அது ஏதோ சட்டங்களின் புத்தகம் அல்ல. நீங்கள் எந்த பிரமாணங்களிலுமே வாழ்கிறதில்லை. நீங்கள் தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய ஆவியினால் ஜீவிக்கிறீர்கள். I've often said this as a missionary. I'd be going overseas. What if I brought my wife and my children? Now look here, children. Listen here, Miss Branham. I am your husband. I shall not have any other husbands while I'm gone. If you do, I'll skin you when I get back home. நான் இதை அடிக்கடி கூறியிருக்கிறேன். ஒரு மிஷனரி என்ற காரணத்தால் நான் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் என்னுடைய மனைவியையும் என் பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து, இப்பொழுது இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, திருமதி பிரணாமே, இங்கே கவனி, நான் உன்னுடைய கணவன். நான் சென்றுவிட்ட பிறகு உனக்கு வேறு கணவன்மார்கள் இருக்க வேண்டாம். நீ அவ்வாறு செய்தால் அப்பொழுது நான் வீட்டிற்கு திரும்பி வரும்போது நான் தோலை உரித்து விடுவேன். புரிகின்றதா? Stomp my foot. Children, you hear what I say? Yeah, yes, Papa. Yes, Papa. You let me hear of one transgression. See? Wouldn't that be a... அதன் பின்னர் என்னுடைய காலை தரையில் ஓங்கி மிதித்து, பிள்ளைகளே, நான் கூறுவதை கேட்கிறீர்களா என்று கேட்பேன். அதற்கு அவர்கள், ஆம் சரியப்பா கேட்கிறோம் என்பார்கள். அப்பொழுது நான், நீங்கள் நான் கூறின ஒன்றையாவது மீறுகின்றீர்கள் என்று கேள்விப்பட்டால், புரிகின்றதா என்பேன். அப்பொழுது அப்படியானால் அது எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கும்? Now what she say? Now are you through, sir? Now I want to tell you something. Mr. Branham, I am your lawful wedded wife. Thou shalt not have any other girlfriends while you're gone either. அதன் பின்பு அவள், இப்பொழுது ஐயா நீங்கள் கவனிக்கிறீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். திரு பிரணாம் அவர்களே, நான் சட்டப்படி உங்களை மனம் செய்து கொண்ட மனைவியாயிருக்கிறேன். நீங்களும் கூட வெளிநாட்டில் இருக்கும் போது உங்களுக்கு வேற எந்த பெண் சிநேகிதர்களும் இருக்க வேண்டாம் என்று கூறுவார். Wouldn't that be a home? That would be something. We don't do that. I love her, she loves me. இப்பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்கும்? இப்பொழுது அது நல்ல விதமான ஒன்றாய் அமைந்திருக்கும். நாங்கள் அதை செய்கிறதில்லை. நான் அவளை நேசிக்கிறேன், அவள் என்னை நேசிக்கிறாள். When she knows I'm going, she knows I don't go unless the Lord calls me to go. We get down on the floor and get the children around, we pray. நான் வெளியூர் செல்லப் போகிறேன் என்பதை அவள் அறியும் போது, கர்த்தர் என்னை செல்லும்படி அழைத்தால் ஒழிய நான் போக மாட்டேன் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். நாங்கள் பிள்ளைகளையும் அழைத்து தரையில் சுற்றி முழங்காற்படியிட செய்வோம். நாங்கள் அவ்வாறு ஜெபிப்போம். I said, dear God, take care of my little companion, my children. They say, God, take care of Daddy while we're gone, while he's gone. And then when we go over, அப்பொழுது நான், அன்புள்ள தேவனே, என்னுடைய துணைவியையும் என் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிப்பேன். அதன் பின்னர் அவர்கள், தேவனே, தந்தையார் வெளியே சென்றிருக்கும் போது அவரை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிப்பார்கள். அதன் பின்பே நாங்கள் பிரிந்து செல்வோம். Now what if I did do something wrong over there? What if I did transgress, do something wrong? And I come back and went to that poor little wife of mine, stood there and look at her face wrinkling and her hair turning gray. இப்பொழுது நான் அங்கிருக்கும் போது தவறு செய்திருந்தால், நான் மீறி நடந்திருந்தால், ஏதாவது காரியத்தை தவறாக செய்திருந்தால், நான் திரும்பி வரும்போது என்னுடைய ஏழை மனைவியிடம், அதாவது அவளுடைய தலைமுடி நரையாக மாறிக்கொண்டிருக்க, அவளுடைய முகத்தில் சுருக்கம் விழுந்தவளாய் அங்கே நிற்கும் அவளை பார்த்து அவளிடம் சென்று, I walked up and said, honey, I want to tell you something. You know I love you. Sure, Bill, I know you love me. I tell you what I done. I took some girl home. I said, will you forgive me for it? I believe she would. I really do. நான் அவளிடம் நடந்து சென்று, தேனே, நான் உனக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவாய் என்று கூறுவேன். அதற்கு அவள், நீ என்னை நேசிக்கிறேன் என்பதை நிச்சயமாகவே நான் அறிவேன் பில் என்பாள். அப்பொழுது
நான் என்ன செய்தேன் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். நான் ஒரு பெண்ணை தங்கியிருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றேன் என்று கூறி, ஆகையால் நீ அதற்காக என்னை மன்னிப்பாயா என்று கேட்டால், அதற்கு அவள் அதை மன்னிப்பாள் என்று நான் நம்புகிறேன். But would I do that? When I look, stand there and see them hairs turning gray, and know she stood between me and the public, and I know what a real wife she's been, could I do that? I'd rather die than hurt her. I would. ஆனால் நான் அதை செய்வேனா? நான் அங்கே அவள் நிற்கிறதை நோக்கி பார்க்கும்போது, அவளுடைய தலைமுடி நரையாக மாறிக்கொண்டிருக்கிறதையும் நான் காணும்போது, அவள் எனக்கும் பொதுஜனங்களுக்கும் மத்தியில் இருக்கிறாள் என்பதை நான் அறிந்துள்ளபடியால், அவள் என்ன ஒரு உண்மையான மனைவியாய் இருந்து வருகிறாள் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால், என்னால் அதை செய்யக்கூடுமோ? நான் அவளை புண்படுத்துவதை பார்க்கிலும் மரிப்பதே மேலானதாக இருக்கும். நான் அதை பார்க்கிலும் மரித்து போவேன். And if that in filial love to my wife, how much greater is my agape love to God? Amen. Oh, I wouldn't do nothing to hurt him. Certainly not. I love him. என் மனைவியின் பேரிலுள்ள மாம்ச பிரகாரமான அன்பே அப்படி இருக்குமானால், தேவன் பேரிலுள்ள என்னுடைய தெய்வீக அன்பு எவ்வளவு பெரிதாயிருக்கும்! ஓ, நான் அவரை புண்படுத்தும்படியாக எதையுமே செய்ய மாட்டேன். நிச்சயமாகவே செய்ய மாட்டேன். நான் அவரை நேசிக்கிறேன். I want to do everything that he wants me to do. I want to cope with every word that he said. No matter what the world says, they ain't going to believe it anyhow. I want to know what he said for me to do. அவர் எனக்கு செய்ய விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்ய விரும்புகிறேன். உலகம் என்ன கூறினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் கூறின ஒவ்வொரு வார்த்தையோடும் நான் இணைந்து செயல்பட விரும்புகிறேன். அவர்கள் எப்படியும் அதை விசுவாசிக்கப் போகிறதில்லை. அவர் என்னை செய்யும்படி என்ன கூறினார் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். If I like something, I want him to give it to me and live for him, keeping ourselves from the world. நான் ஏதாவது காரியத்தில் குறைவுற்றிருந்தால் அவர் அதை எனக்கு அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உலகத்திலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொண்டு அவருக்காக ஜீவிப்போமாக. This old earthly body here's got to, let me tell you, this earthly body that you think so much of, that you pattern after Hollywood, you're so close to it, it won't be there much longer. நீங்கள் அதிகமாக சிந்திக்கும் இந்த பூமிக்குரிய சரீரத்தை கலிபோர்னியாவில் உள்ள ஹாலிவுட் என்னும் இடத்தில் உருவாக்கப்படும் திரைப்படங்களின் பாணியே மாதிரியாக கொண்டு பராமரிக்கின்றீர்கள். நீங்கள் அதனுடைய முடிவிற்கு மிகவும் அருகில் இருக்கின்றீர்கள். அது அதிக காலம் நீடிக்காது. You remember, you've heard the prophecy. See, the Lord give me, it's going under somehow. Yes, sir. Notice it will. You just watch. நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், அது கீழே போய்கொண்டிருக்கிறது என்பது கர்த்தர் எனக்கு அளித்த அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆமையா, கவனியுங்கள், அது நிறைவேறும். நீங்கள் அப்படியே கவனித்திருங்கள். Now, never told me nothing wrong yet. I'll take that to anybody who wants to say. I don't know when or where, but she's done. Judgment hangs over it. There's no redemption for it. It's past. இப்பொழுது இதுவரைக்கும் அவர் தீர்க்க தரிசனமாக என்னிடத்தில் தவறிப்போகும் எந்த காரியத்தையும் ஒருபோதும் உரைத்ததில்லை. நான் அதை கூற விரும்புகிற எவருக்கும் அதை எடுத்து கூறுவேன். அது எப்பொழுதும் அல்லது எங்கே என்பதை நான் அறியேன். ஆனால் அவள் முற்று பெற்று விட்டாள். நியாயத்தீர்ப்பானது அதன் மேல் தொங்குகிறது. அதற்கு மீட்பே கிடையாது. அது ஆக்கிரிக்குட்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? Now, notice this. Live for him, keeping ourselves from the world. இப்பொழுது இதை கவனியுங்கள். அவருக்காக ஜீவிப்போம். உலகத்திலிருந்து நம்மை விலக்கி காத்துக் கொள்வோம். Now, look, you look on television, some of you sisters, and you go down here and you young women, you're young, I know that, but you're Christians. See, you're different. இப்பொழுது நோக்கி பாருங்கள். நீங்கள் தொலைக்காட்சியை நோக்கி பார்க்கிறீர்கள். சகோதரிகளாகிய உங்களில் சிலர், வாலிப ஸ்திரீகளாய் இருக்கிற நீங்கள் தொலைக்காட்சியில் உள்ளதை போன்று இருக்க விரும்புகின்றீர்கள். நீங்கள் வாலிபமாய் இருக்கிறீர்கள். நான் அதை அறிவேன். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள். புரிகின்றதா? நீங்கள் வித்தியாசமானவர்களாய் இருக்கின்றீர்கள். You don't want to be like the world. You love the world. Not only you young ones, some of you older ones. நீங்கள் உலகத்தை போன்றிருக்க வேண்டாம். நீங்கள் உலகத்தை நேசிக்கிறீர்கள். அது வாலிபர்களாகிய நீங்கள் மாத்திரமல்ல, வயோதிபர்களாகிய உங்களில் சிலரும் கூட அவ்வாறு செய்கிறீர்கள். Well, what does that? See, you watch television, you go down to the store, you see these little old clothes that women wear that's ungodly. புரிகின்றதா? அது என்ன செய்கிறது பார்த்தீர்களா? நீங்கள் தொலைக்காட்சியை காண்கின்றீர்கள். அதன் பின் நீங்கள் கடைக்கு செல்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் ஸ்திரீகள் அறிந்து கொள்கிற தேவ பக்தியற்ற இந்த சிறு ஆடைகளை காண்கிறீர்கள். Do you know what's going to happen at the day of judgment? You might be just as virtuous to your husband as you can be, but in the day of judgment, you're going to have to answer for committing adultery. நியாய தீர்ப்பு நாளிலே என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு அவ்வளவு கற்புள்ளவளாக இருக்கலாம். ஆனாலும் நியாய தீர்ப்பு நாளில் நீ விபச்சாரம் செய்ததற்காக பதில் கூற வேண்டியவளாய் இருக்க போகிறாய். Jesus said, whosoever looketh upon a woman to lust after her has committed adultery with her already.
in his heart. இயேசு ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறினார். Who's to blame? You. You presented yourself. I'm shorts and slacks. குற்றமுள்ளவர்கள் யார்? நீங்களே. பார்த்தீர்களா? நீங்கள் அவர்களுக்கு குட்டைக்கால் சட்டைகளோடும் தளர்கால் சட்டைகளோடும் உங்களை காண்பித்து காட்சியளிக்கின்றீர்கள். Some woman said to me not long ago, said, I don't wear shorts, Brother Branham. I thank the Lord for that. I wear slacks. I said, that's worse. That's worse. That's அண்மையில் சில ஸ்திரீகள் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், நான் குட்டைக்கால் சட்டைகளை அணிய விரும்புகிறதில்லை, நான் அதற்காக கர்த்தருக்கு நன்றி கூறுகிறேன், நான் தளர்கால் சட்டைகளை அணிகிறேன் என்றனர். அதற்கு நான், அது இன்னும் மோசமாயிற்றே என்றேன். அது மோசமானதே, அது உண்மை. You can't even buy a dress hardly for a woman. She said, one woman said, well, you said the truth. You can't buy it, but they still sell goods and have sewing machines. So there's no excuse at all. ஒரு ஸ்திரீக்கான ஒரு உடையை கூட உங்களால் வாங்க முடியாது. அப்பொழுது ஒரு ஸ்திரீ, அவள், நீர் உண்மையை சொன்னீர், உங்களால் வாங்கவே முடியாது, உங்களால் அதை வாங்கவே முடியாது என்று கூறினாள். ஆனால் அவர்கள் இன்னமும் துணிகளையும் தையல் எந்திரங்களையும் விற்கிறார்களே, பார்த்தீர்களா? எனவே அதற்கு சாக்கு போக்கே கிடையாது. புரிகின்றதா? See, it goes to show, sister, I'm your brother, and I'm a servant to Christ that's got to answer at the judgment bar for what I say here tonight. See, you're going to stand guilty of adultery. Because if the love of God is leaked out of your heart. சகோதரியே, அது எதை காண்பிக்கிறது? நான் உங்களுடைய சகோதரன். நான் இன்றிரவு இங்கே என்ன கூறுகிறேன் என்பதற்காக நியாயத்தீர்ப்பிலே பதில் கூற வேண்டிய ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாயிருக்கிறேன். புரிகின்றதா? நீங்கள் விபச்சார குற்றத்திற்காக நிற்கப் போகின்றீர்கள். ஏனென்றால் தேவனுடைய அன்பானது உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒழுகி இருக்கிறது. You still go to church. You might still dance in the spirit. You might still speak with tongues. And them things are fine, but that's not it, yes. Sir. நீங்கள் இன்னமும் சபைக்கு செல்லலாம். நீங்கள் இன்னமும் ஆவியில் நடனமாடலாம். நீங்கள் இன்னமும் அந்நிய பாஷைகளில் பேசலாம். அந்த காரியங்கள் அருமையானவை. ஆனாலும் அது மட்டுமே இதற்கு இன்னும் போதாது, இல்லையா? Remember the Bible said in the last days there shall come false Christ. Not false Jesuses. They wouldn't stand still for that. But false Christ, false anointed one. நினைவிருக்கட்டும், வேதம் கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் என்று கூறியுள்ளது. கள்ள இயேசுக்கள் அல்ல, அவர்கள் வார்த்தைக்காக நிற்க மாட்டார்கள். ஆனால் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். They were absolutely anointed with the Spirit, with the Holy Spirit, and still false. அவர்கள் முற்றிலுமாக ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு இன்னமும் கள்ள கிறிஸ்துக்களாயிருக்கிறார்கள். See, there's three people of you. The outside is the body. You got 5 senses that you contact your earthly home with that. The inside is the spirit. புரிகின்றதா? நீங்கள் 3 ஜனங்களை உடையவர்களாய் இருக்கின்றீர்கள். வெளிப்புறம் சரீரமாயிருக்கிறது. நீங்கள் 5 புலன்களை பெற்றிருக்கின்றீர்கள். அதன் மூலமே உங்களுடைய பூமிக்குரிய வீட்டோடு நீங்கள் தொடர்பு கொள்கின்றீர்கள். உட்புறத்திலோ ஒரு ஆவி இருக்கிறது. These 5 senses there, love and conscience and so forth, you contact, but the inside of that is the soul. அங்கே 5 புலன்கள் இருக்கின்றன. அன்பு, மனசாட்சி போன்றவை. அவைகளில் நீங்கள் தொடர்பு கொள்கின்றீர்கள். ஆனால் அதன் உட்புறத்திலோ ஆத்துமா உள்ளது. Remember, the rain falls on the just and the unjust. The same rain that'll make a grain of wheat grow makes a cockleburr grow too. See? மழை நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் பெய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கோதுமை மணியை வளரச் செய்கிற அதே மழையே களையையும் கூட வளரச் செய்கின்றது. புரிகின்றதா? What is it? At the inside of that seed is a nature, and that nature displays itself. அது என்னவா இருக்கிறது? அந்த வித்தின் உட்பாகத்தில் ஒரு சுவாபம் உள்ளது. அந்த சுவாபமே அதனை வெளிப்படுத்துகிறது. It can stand in the same field, right there with the weed. The weed and the wheat stand together. Rejoice just as much. அதனால் களையுடன் அதே வயலில் ஒன்றாக நிற்க முடியும். களையும் கோதுமையும் ஒன்றாக நின்று ஒன்றாகவே களி கூறுகின்றன. His head's down, is starving for a drink. When the rain comes, the cockleburr can shout just as loud as the wheat can. But by their fruits you shall know them. கோதுமையினுடைய தலை கீழே சாய்ந்துள்ளது. அது தண்ணீருக்காக வாடிக்கொண்டிருக்கிறது. மழையானது பொழியும் போது கோதுமையைப் போலவே களையும் அவ்வளவு சத்தமாய் சத்தமிடுகிறது. ஆனால் அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். புரிகின்றதா? Christians, I may never see you again. It's been years since I've been here. I may never see you again. Line up with God's word. Look in the mirror. கிறிஸ்தவர்களே, நான் உங்களை மீண்டும் காணாமற் போகலாம். பாருங்கள், அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்கு வந்துள்ளேன். நான் உங்களை மீண்டும் காண முடியாமற் போகலாம். தேவனுடைய வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். நிலை கண்ணாடியில் நோக்கி பாருங்கள்.
Like a little boy one time had been out in the country and never seen a mirror. He come to his auntie's house. He started walking up steps and seen a mirror, and he seen a little boy in the mirror. ஒரு சமயம் நாட்டுப்புறத்தில் உள்ள ஒரு சிறு பையன் ஒருபோதும் ஒரு நிலை கண்ணாடியே நோக்கி பார்த்திராதவனாய் இருந்து வந்தான். அப்பொழுது அவன் தன்னுடைய அத்தையினுடைய வீட்டிற்கு வந்திருந்தான். அவன் அங்குள்ள மாடிப்படிகளில் ஏறத் துவங்கினான். அப்பொழுது அவன் ஒரு நிலை கண்ணாடியை கண்டான். அவன் அந்த நிலை கண்ணாடியில் ஒரு சிறு பையனையும் கண்டான். He kept walking up looking, and he waved, and a little boy waved. And he kept looking, he never seen himself in a mirror. So when he got close enough, he turned around and said, "Why, Mama, that's me." அவன் அதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே படியில் ஏறினான். அவன் கரத்தை அசைத்த போது அந்த சிறு பையனும் கரத்தை அசைத்தான். அவன் அதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருந்தான். அவன் அதற்கு முன்பு தன்னை ஒருபோதும் ஒரு கண்ணாடியில் கண்டதே இல்லையாம். எனவே அவன் அதனருகில் சென்று திரும்பி பார்த்து, அம்மா, அது நானாயிற்றே என்றானாம். How do you look in God's mirror? Does it reflect a daughter or son of God? நீங்கள் தேவனுடைய நிலை கண்ணாடியில் எப்படி நோக்கி பார்க்கிறீர்கள்? அது ஒரு தேவகுமாரனை அல்லது ஒரு குமாரத்தியை பிரதிபலிக்கிறதா? Is there something which you hear that? Does it make you hate the man that's saying it? Or is there something pulls out, I know that man's right because that's in the scripture? நீங்கள் கேட்கின்ற அந்த ஏதோ ஒன்றை, அதை கூறுகிற மனிதனை நீங்கள் வெறுக்கும்படி செய்கிறதா? அல்லது ஏதோ காரியமானது இழுத்து அது வேதத்தில் காணப்படுகின்றபடியால் அந்த மனிதன் கூறுவது சரி என்பதை நான் அறிவேன் என்று கூற செய்கிறதா? Then that's a vitamin that's needed for this body that's ordained to be there, a house that other one's going to need when you get there. This house, if we are born earthly. அப்படியானால் அங்கு இருக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சரீரத்திற்கான ஊட்டச்சத்துக்கள் இதுவே ஆகும். நீங்கள் அங்கு செல்லும் போது மற்றொரு வீடு ஒன்று தேவைப்பட போகிறது. புரிகின்றதா? இந்த வீட்டில் நாம் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருப்போமேயானால். Now remember, we think so much of this body. We put so many clothes on. We do so many things that unnecessary. Change after change after change and all these things. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நாம் இந்த சரீரத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கிறோம். நாம் அதற்கு அநேக ஆடைகளை உடுத்துகிறோம். நாம் தேவையற்ற அநேக காரியங்களை செய்து இந்த எல்லா காரியங்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். And it's just everybody just let somebody start something. You paint your steps red and watch the Joneses paint theirs red. You change from a Chevrolet to a Ford, naked can't stand it. It's matching time. ஒவ்வொருவரும் அப்படித்தான் உள்ளோம். யாராவது ஒருவர் ஏதோ ஒன்றை தொடங்கட்டும். நீங்கள் உங்களுடைய படிகளுக்கு சிவப்பு வண்ணம் பூசினால் ஜோன்ஸும் அவனுடைய படிகளுக்கு சிவப்பு வண்ணம் பூசுவதை கவனிக்கலாம். நீங்கள் ஒரு செவர்லெட் காரை மாற்றிவிட்டு ஒரு ஃபோர்ட் காரை வாங்கினால் அவர்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. இது ஒன்றை ஒன்று பொருத்தி பார்க்கும் ஒரு நேரமாய் உள்ளது. You let a woman come to church, certain kind of hat on, watch all the women get that, especially the pastor's wife. See, just watch what happens. நீங்கள் ஒரு விதமான ஒரு தொப்பியை அணிந்த ஒரு ஸ்திரியை சபைக்கு வரவிடுங்கள். அப்பொழுது எல்லா பெண்களுமே அதே விதமான தொப்பியை அணிந்து வருவதை கவனிக்கலாம். விசேஷமாக போதகருடைய மனைவியை பாருங்கள். அதன் பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்பதையும் கவனித்து பாருங்கள். Now that is true. That is absolutely true. It's matching time. இப்பொழுது அது உண்மையாயிருக்கிறது. அது முற்றிலும் உண்மையாயிருக்கிறது. இது ஒன்றை ஒன்று இணையாக பொருத்தி பார்க்கிற நேரமாயிருக்கிறது. Brother, it ought to be matching time. All them things is for a purpose. சகோதரரே, இது ஒன்றை ஒன்று இணையாக பொருத்தி பார்க்க வேண்டிய நேரமாய் உள்ளது. எல்லா காரியங்களுமே ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளன. I don't care whether my coat matches my trousers. And I have a hard time, my wife or my daughter-in-law, somebody tell me what kind of tie to wear with it. நான் என் மேற்சட்டை என் காற்சட்டையுடன் பொருந்துகிறதா என்று கவலைப்படுகிறதில்லை. நான் ஒரு கடினமான நேரத்தை உடையவனாயிருக்கிறேன். என் மனைவி அல்லது என்னுடைய மருமகள் யாராவது ஒருவர் நான் இதனோடு எந்த விதமான கழுத்துப்பட்டையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொல்லுகிறார்கள். I don't care whether they match. I want my experience to match God's word. அது பொருத்தமாய் இருக்கிறதா என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நான் என்னுடைய அனுபவமானது தேவனுடைய வார்த்தைக்கு பொருத்தமாய் இருக்கவே விரும்புகிறேன். That's the thing, because that's where I aim to live, not down on the corner here at the Joneses, but yonder in glory, where Jesus is gone to prepare us a place. Yes, we want that. Yes, sir. அதுதான் காரியம். ஏனென்றால் நான் அங்குதான் ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவனாய் இருக்கிறேன். அங்கெங்கோ மூலையில் உள்ள ஜோன்ஸ் குடும்பத்தோடு அல்லது ஆனால் மகிமையிலே நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இயேசுவானவர் சென்றிருக்கிற அந்த ஸ்தலத்திலே ஜீவிக்க விரும்புகிறேன். ஆம், நாம் அதை விரும்புகிறோம். ஆமையா. Keep from all this old earthly tabernacle here. You know what it is? இவை எல்லாவற்றிலும் இருந்து விலகியிருங்கள். இங்குள்ள இந்த பூமிக்குரிய பழைய கூடாரம் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? This body is like an old coat that you wear, a coat that you once wear, but now you have one so much better you don't use it anymore. இந்த சரீரமானது
நீங்கள் அணிந்துள்ள ஒரு பழைய கோட்டை போன்றதாய் உள்ளது. அதாவது நீங்கள் ஒரு காலத்தில் அணிந்த ஒரு கோட்டை போன்றதாய் உள்ளது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அதை பார்க்கிலும் மிக நல்ல ஒன்று இருப்பதால் நீங்கள் அதை இனி பயன்படுத்துகிறதில்லை. What you do, you hang it in a closet, for you've got one better. You've got a better coat. It's more up to date than the one you used to wear that's worn out. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அந்த சிறு தனியறையில் தொங்க வைக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் மேலான ஒன்றை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு மேலான கோட்டை பெற்றிருக்கின்றீர்கள். இது நீங்கள் உபயோகித்து வந்ததை காட்டிலும் தற்போதைய சூழ்நிலைக்கேற்ற புத்தம் புதிதானதாய் உள்ளது. அது கிழியாது. What? It is that garment. You are the inside of that. That garment only done what? It bore your image. See? But you don't need it anymore now. You've hung it up. It's a rag. என்ன? அது ஒரு ஆடையாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதனுடைய உட்புறத்தில் இருக்கிறீர்கள். அந்த ஆடை என்ன செய்தது? அது உங்களுடைய சாயலை தரித்திருந்தது. புரிகின்றதா? ஆனால் இப்பொழுது அது உங்களுக்கு இனிமேல் தேவைப்படுகிறதில்லை. எனவே நீங்கள் அதனை தொங்கவிட்டிருக்கின்றீர்கள். அது ஒரு கந்தையா இருக்கிறது. And that's where this old body is. It's bore the image of the heavenly, yet it is not you. You are on the inside of that body. You, the Spirit of God, is on the inside of that body. அந்த விதமாகவே இந்த பழைய சரீரமானது இருக்கிறது. அது வானவரின் சாயலை தரித்திருக்கிறது. அதே சமயத்தில் அது நீங்கள் அல்ல. நீங்கள் அந்த சரீரத்தின் உட்புறத்தில் இருக்கிறீர்கள். அந்த சரீரத்தின் உட்புறத்தில் தேவனுடைய ஆவி உள்ளது. That's what makes the outside come into subjections, because the inside is pulling it. See, bringing it in line with the Word of God. Your inside, you yourself, your being. அந்த காரணத்தினால் வெளிப்புறமானது கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. ஏனென்றால் உட்புறத்தில் அது ஈர்த்துக் கொண்டிருக்கிறபடியால் பாருங்கள், அது உங்களுடைய உட்புறத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் உங்களையும் தேவனுடைய வார்த்தையோடு வரிசையில் கொண்டு வருகிறது.